அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடையும் செவ்வாயோடையும் ராகுவோடையும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் சூரியன் சுக்கிரன் ராகு செவ்வாய் இந்த 5 கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பராசியில் செஞ்சிருக்காங்க. ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல சனி மீன ராசியில் இருக்கார். ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல குரு மிதுன ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது சிம்ம ராசியில் செஞ்சிருக்காரு. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு, துலாம் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறார் மார்ச் மாதம் 2ஆம் தேதி. அங்கே சனியோடு இருக்கிறது சில நெகட்டிவ் தான், சரிங்களா. சனி வந்து ஒரு இருள் கிரகத்தோடு ஒரு ஒளி கிரகம் இருக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே டல் அடிக்கும். ஆனால் இருந்தாலும் சுக்கிரன் வந்து ஸ்தான பலம் அடைகிறது ஒரு மிகப்பெரிய பலம். அப்போ ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்கிறனால, ராசிநாதனே போய் 6ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறதுனால இந்த மாதம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். ஏன்னா ராசிநாதன் உச்சமடைஞ்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா மனதைரியம் கிடச்சிருங்க, சரிங்களா. ராசிநாதன் வலுத்து இருக்கவங்களுக்கு தான் மனக்குழப்பம் இருக்காது, மனதைரியம் கிடைக்கும், ஒரு பிரகாசிக்கும். அதாவது வாழ்க்கையில் ஒளி தெரிகிற மாதிரி, சரி நம்ம வாழ்க்கையில் ஒளி தெரியுது, நல்லது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. கவலைப்படாதீங்க. இந்த மாதம் ஒரு மாற்றம் தரக்கூடிய, ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு மாதம் தான். லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய, அந்த மூவ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது இந்த மாதம், சரிங்களா. ஏதோ ஒன்று உங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிரும் இந்த மாதம். உங்களுக்கு பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கேட்ட கட்டத்தில் கடன் கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சமடைகிறார். வேலையும் கிடச்சிருங்க, எதிர்பார்த்த வேலையும் கிடச்சிரும். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்சாலே நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு காமிக்குது, சரிங்களா. அதனால் வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பாருங்கள், அவர் 5ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கார். 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல உட்காந்து அவர் குரு பார்வையில் இருக்காருங்க. அந்த குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவ்வாய் மேலேயும் புதன் மேலேயும் ராகு மேலேயும் சூரியன் மேலேயும் விழுகிறது ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு. அப்போ அங்கே பெருசாக கெடுதல் பண்ண முடியாது. அப்போ வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் பணம் வரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நல்லா உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் வந்து பாருங்கள் நல்ல வரன் தேடி வரும். ஒரு சில பேத்துக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், தடங்கள் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு திருமணம் நடக்கிறது பார்க்க முடியும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதி பண்ணிடுவீங்க, நிச்சயம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. பயன்படுத்திக்கங்க. ஒரு சிறப்பான ஒரு காலம் தான் உங்களுக்கு. புத்திர பாக்கியம் ஒரு சில பேத்துக்கு கிடச்சிருங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது, சரிங்களா. பூர்வீக சொத்தில் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட அந்த பூர்வீக சொத்து கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேத்துக்கு இருக்குது. ஒரு சில பேர் சொத்து விற்று உங்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பும் ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் உருவாகும். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது பாதுகாப்புங்க. உங்களுக்கு எதிர்ப்புகள் பெருசாக இருக்காது. எதிரி உங்களுக்கு இருந்தால் கூட அது ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட காலம் இந்த காலம், சரிங்களா. ஏன்னா 6ல் சனி இருந்துட்டாலே எதிர்ப்புகள் பெருசாக இருக்காது உங்களுக்கு. எதிரி இருந்தாலும் இல்லாமல் போயிடுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதிரி உங்களுக்கு சுற்றி இருந்தால் கூட உங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இந்த மாதிரிலாம் அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் மொத்தத்தில் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்குங்க உங்களுக்கு, சரிங்களா. அதிர்ஷ்டம் என்னென்ன ஒரு மனுஷன் என்னென்னலாம் இப்படியெல்லாம் முன்னேறணுமோ அதுக்குண்டான அடித்தளம் போடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தை போகணும், அடுத்த கட்டத்தை மூவ் ஆகணும், எப்படியோ சமாளிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக சமாளிப்பீங்க, கவலையே படாதீங்க. 9ஆம் இடத்த குரு இருந்து உங்கள் ராசியை பார்த்து அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குங்க உங்களுக்கு. அதேமாதிரி 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறது. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் அமைய போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா. ராசிநாதனோட சனி இருக்காருங்க. அப்படியே லைட்டாக மந்தமாக இருக்கும், லைட்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பிரச்சனை அப்படியே எட்டி பார்க்கும். ஆனால் பெரிய அளவுக்கு கொண்டு போய் முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக கொடுக்காது உங்களுக்கு. சனி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஸ்லோ பண்ணு, டல்லாக்கும், மந்தமாக்கும். இப்போ ராசிநாதனோட சனி இருக்குன்னா கொஞ்சம் அப்படி சோம்பேறித்தனம் இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் நடந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் சக்ஸஸ் பார்த்துருவீங்க, வெற்றி கண்டிப்பாக பார்த்துருவீங்க. நடக்கிற மாதிரி இருக்கும், அப்படி நடக்காத மாதிரி போகும், அப்புறம் நடந்துடும் உங்களுக்கு, சரிங்களா. இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக
இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பார்க்க முடியுங்க. தடங்கள் சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு பாதிப்போ கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்த்துருவார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க. அப்போ சுக்கிரன் இந்த மாதம் உச்சமடைகிறனால ஆசைகள் கனவு எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிடும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். உங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வேலையே இல்லைன்னு முடங்கி கிடக்கிறவங்க, வீட்டோடு இருக்கவங்க, அசிங்கப்பட்டு இருக்கவங்க, அவமானப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. இந்த மாதம் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த சுக்கிரன் உச்சமடைகிறனால, உங்கள் ராசிநாதனே உச்சமடைகிறனால ஒரு சில மாற்றம் கொடுக்கும். உங்கள் மனநிலையே கொஞ்சம் மாறும். இப்போ இருக்கிற நிலம ஒரு சில பேர் டல்லாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. என்னடா பண்ணுறது, நம்மளாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற நம்மளுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்மளால் அடுத்தவங்க டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்களே, ஏன்னா நம்ம இன்னும் டெவலப் ஆக முடியலையேன்னு ஒரு ஏக்கத்துலேயும் வருத்தத்துலேயும் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய, ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கவங்க சக்ஸஸ் பார்ப்பீங்க. இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கள் விலகும். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சோம், கவலையப்படாதீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறார். 6ல் சனியும் இருக்கார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறீங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சேஃப்டி பண்ண போகிறீங்க. அதனால் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இந்த மாதம் ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பயன்படுத்திக்கிங்க. ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான். உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா துலாம் ராசி நீங்கள் 3 நட்சத்திரம் வருவீங்க. அதாவது பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதம், உங்கள் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுத்தி இப்போ போயிட்டுருக்கு, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா பாதகமான தசாபுத்தியா. இப்போ கோச்சார கிரக நிலை வந்து பார்த்துக்கும்போது ராசிநாதன் நல்லா இருக்கார். ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதியெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் உட்காந்துருக்காரு. அதேமாதிரி வந்து ராசிக்கு 9ஆம் அதிபதி புதனும் உங்களுக்கு குரு பார்வையிலெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு திரிகோணாதிபதிகள் 1, 5, 9க்கு உண்டான கிரகமெல்லாம் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் நீங்கள் யோகத்தை அனுபவிக்க முடியும். பாவகிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வருந்தாங்க கண்டிப்பாக இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கா, இல்லை லக்னத்துக்கு 6, 8 சம்மந்தப்பட்ட தசாபுத்தி போயிட்டுருக்கா, பாவிகளோட கிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்ட தசாபுத்தி போயிட்டுருக்கான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிறப்பு ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். இதை நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமான பலன் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? என்ன நடக்குது நம்ம அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.